சகல பாவங்களை மன்னிப்பதற்காக இன்னும் இருக்கிறார். அருமையான தேவனுடைய இந்த நாட்கள்ல நான் யோசிச்ச இந்த மாசம் கொலோசியர் புத்தகத்தை தியானிக்கிறதுக்கு. ஆமென். போன வாரம் நாங்கள் இந்த கொலோசியர் புத்தகத்தை தியானிச்சோம். இட்ஸ் குட். ஏன்னா இந்த கொலோசியர் புத்தகத்தை அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது அவருக்கு தேவையா இருந்தது அந்த காலத்துல. இது கூடுதலாக எப்படி நாங்க வேதத்தை பார்க்கணுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தை அந்த நாட்களில் எப்படி எதற்காக பயன்படுத்தப்பட்டது, அப்படி பயன்படுத்தப்படும் போது அந்த மக்கள் அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தைய எப்படி புரிஞ்சு கொள்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அப்போஸ்தலன் பவுல் அவங்க இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைய இன்னும் கொஞ்சம் அதிகமா விவரிச்சு காட்டுறாங்க. அதான் அவருடைய கடிதங்கள். நிறைய பேருக்கு அது எந்த அளவு புரியும் தெரியல. இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு, மாற்கு, லூக், யோவான் சொல்லப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அதை விவரிச்சு சொல்றது பவுலுடைய வேலையா இருக்கு. அதனாலதான் ரோமர் புத்தகத்தை அல்லது என்ன சொல்லலாம், கலாத்தியர் புத்தகம், அப்புறம் கொலோசியர் புத்தகம், எபேசி புத்தகம், இதெல்லாம் இயேசு பேசின வார்த்தைகள் தான். இயேசு யாருங்கிறத தான் வழங்கப்படுத்தும். மற்றபடி வேற விசேஷம். அப்ப இயேசு யாருங்கிறத தெரிஞ்சு கொள்றது தான் எங்களுடைய வேலையா இருக்கு. ஏன் இயேசு யாருன்னு தெரிஞ்சு கொள்றோம்னா, இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சு கொள்ளும் போது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமென். அப்ப நாங்க இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிகிறது தான் எங்களுடைய முதல் காரியமா இருக்கு. உங்க அனைவருக்கும் சபத் ஷாலோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் 1ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து அவர் 14வது வசனம் மட்டும் இயேசு கிறிஸ்துவ குறிச்சும் அல்லது எங்களை குறிச்சும் எழுதுறாரு. ஆனா 15வது வசனம் தான் நான் இன்னைக்கு பார்த்தோம். போன வாரமும் 15வது வசனம் தான் பார்த்தோம், வெனிஸ்டே. இப்ப நான் 15வது வசனம் தான் பார்க்கிறோம். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம். இந்த தற்சுரூபம்ங்கிற வார்த்தை நான் சொன்ன மாதிரி எனக்கு என்னுடைய வாய்ஸ் கட் கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். தற்சுரூபம்ங்கிறது ரூபத்தை குறிக்கும். மேற்கத்திய ஐரோப்பியாவில் இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டங்களில் ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்றாங்கன்னா, இந்த சுரூபம்ங்கிறத அவங்க என்ன பண்றாங்க, பரிசுத்த சுரூபமா மாத்துறாங்க. ஆனா உண்மையிலே ஒரிஜினல் கிரேக்க பதம் எய்கோன்னு பயன்படுத்தப்படுது. எய்கோன்னா பரிசுத்த ரூபம், புனித சொரூபம். நாங்க சொல்லலாம் புனித சொரூபம். இந்த வேர்டு கூடுதலா யார் பயன்படுறது, புனித சாயல். இந்த புனித சாயல்ங்கிறது பவுல் எழுதும் போது அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம், தேவனுடைய சுரூபம், தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல். அப்ப யார் அவர் எழுதுறாரு? இயேசு எழுதுறாரு. தேவனுடைய சாயல் எழுதுறாரு. நிறைய டீச்சிங் இருக்கு உலகத்துல. அவங்க இயேசு வேற, தேவன் வேற, பரிசுத்தாவியானவர் வேறன்னு பேசுற ஒரு கோஷ்டி இருக்கு. ரைட்? அது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நான் நினைக்கிற, நான் இல்ல, வேதம் இயேசுவை தான் காட்டுது. ஆமென். தேவன் மனித சாயலாக உருவான, இதுதான் உண்மையான வார்த்தை. ஆனா நிறைய நேரங்கள் அதை பிரிச்சிருவாங்க. இயேசு வேற, பிதா வேற. அப்படின்னா 3 தெய்வங்கள் மாதிரி. இதுதான் கன்ஃபியூஸ் ஆகுது. நம்ம இஸ்லாமியர்கள் மத்தியில போகும்போது அவங்க சொல்ல, நீங்க 3 கடவுளை வணங்குறீங்கன்றாங்க. ஆனா நாங்க வணங்குறது ஒரே தேவன் இல்லையா, திருத்துவ கடவுள். அப்ப இங்க அவர் சொல்லும் போது அதர்சனமான அவருங்கிறது யாரு? இயேசு. அதர்சனமான தேவன் யாரு? பிதா. தேவனுடைய தற்சுரூபம். ரைட்? இந்த தற்சுரூபம் என்கிறது புனித உருவம் என்று அழைக்கப்படுது, அல்லது தேவனுடைய சாயல் என்று அழைக்கப்படுது. ரைட்? அப்ப இந்த புனித உருவம்ங்கிறது சொல்லும் போது பிதாவுடைய சம்பூர்ண சாயல் இயேசு. எப்படி சொல்லலாம்? பிதாவுடைய சம்பூர்ண சாயல் இயேசு. அப்ப இயேசு பிதாவை எப்பொழுதும் வெளிப்படுத்தினார்.
பிதாவை இயேசு எப்பொழுதும் வெளிப்படுத்தினார். ஏன்னா கொலேசி சபையில் இருந்த ப்ராப்ளம் வந்து அன்னைக்கு அவங்க வந்து இதே தான், என்னது தேவன் வேற, இயேசு கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப அவங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டியதா இருந்தது தேவன் யார். அப்ப இவர் அதை சொல்லும் போது யோவான் புத்தகத்துல இருந்து நிறைய வசனங்கள் எடுக்கிறார். யார்? கொலேசியர் அவர் எழுதும் போது அதெல்லாம் நிறைய யோவான்ல இருந்து எடுக்கப்பட்ட வசனங்கள். யோவான் 1:18 நீங்க வாசிச்சீங்கன்னா, யோவான் 1:18 வசனம். யோவான் 1:18. அப்ப தேவனை யாரும் காணல, வசனம் இருக்குல்ல. ஆமா, தேவனை யாரும். ஆனா தேவனை யார் வெளிப்படுத்தினா? இயேசு கிறிஸ்து. யோவான் தெளிவா எழுதுற. அப்ப யோவானுக்கு தேவையா இருந்தது இயேசு தேவனுங்கிறது ஒரே ஆள். யோவானுக்கு தேவையா இருந்தது இயேசு யாரு, தேவன்னு காட்ட வேண்டியதா இருக்கு. ஆமென். அதே போல 12ஆம் அதிகாரம் யோவான் 12:45 வசனம். யோவான் 12:45. என்னை என்ன சொல்ற? என்னை காண்கிறவன். யார் இயேசு அனுப்புறது? இயேசுவை யார் அனுப்புனா? பிதா. அப்ப என்னை காண்கிறவன். அப்ப இயேசுவை வந்து எப்படி காண்றாங்க? பிதாவை காண்றது போல. அப்ப இயேசு தன்னுடைய வாயால சொல்றார். இப்ப அன்னைக்கு இயேசுவை கல்லறிஞ்சு கொல்லணும்னு சொன்னதுக்குரிய காரணமும் அதுதான். இயேசு தன்னை தேவனுக்கு ஒப்பிட்டார், அல்லது தான் தேவன் என்று சொன்னார். அதனால இன்னைக்கு நாங்க வாசிக்கிற வசனத்துக்கும் அன்னைக்கு இயேசு சொல்ற வசனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பேசுறார். அப்போ ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பேசும்போது இப்ப நாங்க வந்து இது என்னது இலக்கிய தமிழ்ல நாங்க சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு? என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். அப்ப என்னை காண்கிறவன் இயேசு வந்து தன்னுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட், அது ஒரிஜினல் மொழியில் அவர் சொல்லும் போது கேட்கிறவங்களுக்கு இவர் என்ன சொல்றாரு? அப்ப இவரை அனுப்பின உலகத்தை படைச்ச தேவன் இவர் தானா? அது அர்த்தம் என்ன? என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அப்ப அவர் அனுப்பினது யாரு? பிதா. அப்ப பிதாவை காண்கிறாங்கிற ஒரு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. 14ஆம் அதிகாரம் அதே யோவான் 9வது. என்ன சொல்ற பிரிப்புக்கு? இவ்வளவு நாளும் நீ என்னோடு கூட இருந்து என்னை அறியவில்லையா? ஏன் அவர் அப்படி சொல்றாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களுடன் கூட இருந்து நீ என்னை அறிய. அவங்க என்ன அறியல? அப்ப சீடர்கள் இயேசு தேவன் அறியல, இல்லாட்டி இயேசு கடவுள்னு அறியல, இல்லாட்டி பிதா தான் வந்திருக்கிறாருன்னு அவங்க நம்பல. ஆமே. அப்ப அவங்கள டவுட்டை கிளியர் பண்றது தான் இயேசுடைய வேலையா இருந்தது. அப்ப அதனாலதான் அதர்சனமான தத்சுரூபம்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதர்சனமான பார்க்க முடியாதவருடைய சொரூபம். தமிழ் அதர்சனமான தற்சுரூபம்னா பார்க்க முடியாதவருடைய உருவம் தான் இயேசு. ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? ஆமென். பிரதிங்கும் போது இன்னொரு காப்பி. இட்ஸ் நாட் காப்பி, இட்ஸ் சேம். ரைட்? எப்படி சொல்லலாம்? காப்பி இல்ல, அவர் தான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னா பிதா தற்சுரூபமா வந்து நிற்கிறார். அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம். அப்போஸ்தலர் பவுல் கொலோசியருக்கு எழுதும் போது அதர்சனமான தமிழ் என்னது? பார்க்க முடியாதவருடைய உருவம், புனித உருவம். ஆக்சுவலி இங்க எபிரேய பாஷையில புனித உருவம்னு தான் போட்டு ஒரிஜினல் டெக்ஸ்ட். அப்ப புனித உருவம் யாரு? இயேசு. அப்ப நாங்க அன்னைக்கு இருந்த ஜனங்கள் வந்து இயேசு எப்படி பார்த்தாங்க? ஒரு தச்சனுடைய மகனா, இல்லாட்டி மரியாளுடைய மகனா, இப்படிதான் பார்த்தாங்க. ஆனா அவர் யாராம்? அதர்சனமான தேவனுடைய தச்சு. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3 இதை கொஞ்சம் விளக்கப்படுத்துறாரு.
1:3. இவர் அவருடைய மகிமை பிரகாசமும் அவருடைய தன்மை. இந்த அவர் அவன்கிறது தேவன். நம்ம அதை வாசிக்கும் போது சொன்னா எங்களுக்கு விளங்காது. அப்ப வாசிக்கும் போது எப்படி வச்சுக்கலாம்? அவர் பிதாவுடைய மகிமையின் பிரகாசம். பிதாவுடைய மகிமையின் பிரகாசம் யார்? இயேசு. அடுத்தது பிதாவை போல் அந்த தன்மை. பிதாவை போல, பிதா தான் தன்மை சொரூபமான தற்சொரூபம்ங்கிறது எபிரேய புத்தகத்தை பவுல். அதனாலதான் எபிரேய புத்தகம் பவுல் எழுதணும்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனா இன்னும் அது யார் எழுதுனு தெரியல. ஆனா எழுத்து நடையில கொலேசியருக்கு எழுதுன அதே வேர்டு அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப நம்ம பிதா யாரா இருந்தார்? அதர்சனமான தேவன் இல்லையா? அதர்சனமான தேவன்ங்கிறவரு முதல் எப்படி இருந்தாரு? யோவான் 1:1 அந்த ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவன் எடுத்தது, அந்த வார்த்தை அப்ப தேவனா இருந்தது. அப்ப தேவன் வார்த்தையா இருக்கிறார். வார்த்தைனா சொல்ல இருக்கு. அதனாலதான் அல்பா ஒமேகா. அல்பா ஒமேகான்னு என்ன அர்த்தம்? தொடக்கம் முடிவு. அதுல அர்த்தம் என்ன? அல்பா ஒமேகா. அல்பா ஒமேகா தொடக்கம் முடிவு. A to Z. இப்ப இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம் A to Z இல்லையா? தமிழ்ல உயிர் எழுத்துக்கள் என்னது? ஆனால இருந்து அக்கன். ஆனால இருந்து அக்கன் எங்களுக்கு தமிழ்ல சொல்ல முடியாது. ஏன்னா 300 தமிழ் வேர்டுகள் இருக்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல A to Zனா அந்த A to Zக்குள்ள வார எல்லா எழுத்துக்களும் தான் சொற்களை உருவாக்கும். அதனாலதான் அல்பா ஒமேகான்னா அந்த எப்ரே பாஷையில இருக்கிற அவ்வளவு எழுத்துக்களும் அவங்க எப்ரே மக்களுக்கு அவங்க மைண்ட்ல இந்த எழுத்துக்கள் எல்லாமே உள்ள வார எல்லாமே தேவன் உருவாக்குனதுன்னு நினைப்பாங்க. ஐ மீன் அல்பா ஆதியம் அது வார்த்தை. வார்த்தைங்கிறது அல்பா ஒமேகானா நிறைய பேர் அல்பா ஒமேகா ஆதியம் அப்படி இல்லை. அந்த எல்லா வேர்டு எல்லா அலிஃப் பே அந்த எல்லா இப்ரே வார்த்தைகளும் சேர்ந்தது தான் முழுசு அந்த வார்த்தைகளும் என்னது? தேவனை குறிக்குது. அதான் வார்த்தை. அதிலே வார்த்தை. புரியுதுங்களா? அப்ப 14வது வசனம் என்ன சொல்றது? யோவான் 1:14. அது எங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா? அப்ப அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் யாருடைய மகிமை கண்டோம்? இயேசுடைய மகிமை கண்டோம். அப்ப இயேசுடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவனுடைய மகிமைக்கு ஒற்றதாய் இருக்கிறது. ஆமீன். இது இந்த வசனம் கூட நிறைய பாசமா வாசிச்சு எனக்கு ரொம்ப கவலையாகும். எனக்கு தெரிஞ்ச 2-3 பெரிய சர்ச் வெள்ளவத்தில் இருக்கு. அவர் அடிக்கடி பேசுறது இப்ப இயேசு வேற பிதா வேறன்னு தான் பேசுவார். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா இந்த வசனம் எங்களுக்கு போதும். 14வது வசனம் என்ன சொல்லுது? பிதாவுக்கு ஒரே பேரா. ரைட். அப்ப பவுலுக்கு தேவையா இருந்த பவுலுக்கு தேவையா இருந்தது இயேசு சாதாரண மனுஷன் இல்ல, மாம்ச சரீரத்தில் இருந்ததா எழுத விருப்பம் இல்லை. அவர் யாரா எழுத வேண்டியது? அவர் பரலோக வாசிங்கிறத அவர் எழுத ஃபுல்லா ட்ரை பண்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, இயேசு குறிச்சு என்ன சொல்றாரு? அவரு ஒரே பேரான அவர் சொல்றாரு அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம். ரைட். அப்ப அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம் சொல்லும் போது இப்ப இயேசு அதை சொல்றாரு யோவான் புத்தகத்துல. யோவான் அதுதான் எழுதுறாரு. அவர் எப்பொழுதுமே பிதாவை காட்டிக்கிட்டே வர்றாரு. ஆனா மக்கள் ஏற்றுக்கொள்ள. அதனால யோவான் 10ஆம் அதிகாரத்துல 32 இருந்து நம்ம வாசிச்சா இன்னும் கொஞ்சம் விளங்க அந்த மக்களுக்கு புரிஞ்சது நமக்கு இப்ப புரியாம இருக்குது. யோவான் 10:32. அப்ப 31வது வசனம். ரைட். 30வது வசனம் என்ன சொல்றாரு? இயேசுக்கு கல்லெறியன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த கல்லெறியறதுங்கிறது சும்மா கல்லெறியல. இயேசு சொல்றாரு நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கணும். அப்ப அவர் யூஸ் பண்ணது என்னது?
நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறோம். அப்ப இவங்க இஸ்ரவேல் ஜனங்க என்னடா பிதான்றாரு கடவுளை, நாங்க யாவே தேவனை எப்படி கடவுள்னு சொல்ல முடியும்? அவளுக்கு கோபம் வருது, கல்லெறிய. அப்ப அதனாலதான் அவங்க கல்லெறிய கற்களை எடுத்தார்கள். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறிய இப்படி கற்களை எடுத்துக் கொண்டார். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்காரியங்களை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகள் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறது இல்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி என்ன சொன்னார்? புரியுது? அப்ப இயேசு தன்னை தேவன் சொல்லியிருக்காரு பைபிள்ல. அதனாலதான் கல்லறிய ட்ரை பண்ண. இப்ப நிறைய பேர் ஏசு கடவுள்னு சொல்லல, அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் கல்லறிய சும்மா யாரும் கல்லறி நற்கரிகளால் யாராவது சுகமாகனா கல்லறிவாங்களா? கூடர்களை பார்வையடைய வச்சாரு, முடவர்களை நடக்க வச்சாரு, யாரோ கல்லறிவாங்களா? இல்ல. அவரை கல்லறிய போனது என்னன்னா, யூதர்களுடைய பாரம்பரியத்தில் தன்னை கடவுள்னு சொன்னார், தன்னை தேவன்னு சொன்னார், தன்னை யாவே என்று சொன்னதுக்காக கல்லறிப்பார். அதனாலதான் அவங்க சொல்ற யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமா என்ன சொல்றாங்க? யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமா, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லெறியதில்லை, நீ மனுஷனா இருக்க. அப்ப அவங்க எப்படி பார்த்தாங்க இயேசுவை? மனுஷனா. எனக்கு தேவையா இருக்கு, அவர் மனுஷன் இல்ல, அவர் தேவன், அதர்சனமான தேவன், அதர்சனமான தச்சுரூபம். ஆமே. உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூசணம் சொல்கிறபடியால் உண்மையில் கல்லெறிகிறோம் என்ற. தேவ தூசணம்னா கடவுளை நான் கடவுள்னு சொல்றது தேவ தூசணம். என்னது தேவ தூசணம்னா? தேவனுக்கு சமமா. அப்ப அதனால இயேசு அவர்களுக்கு 37வது வசனம், தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில். ஏன்னா ஏற்கனவே வேதம் உள்ளவர்கள், இந்த வேதம் தெரிஞ்சவங்க, அதாவது பஞ்சாகமத்தை தெரிந்தவர்கள் தேவர்கள் சொல்லியிருக்கு, கடவுள்கள் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும் போது ஏன் எனக்கிட்ட குற்றம் காட்டுங்க? அடுத்த வசனம், தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். வேத வாக்கியம் தவறாததா இருக்கும். அப்ப தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள்னா பஞ்சாகமத்தை பெற்றுக்கொண்டவர்கள். இல்லாட்டி இயேசு வாழ்ந்த காலத்துல சங்கீத புத்தகங்கள், நியாயப்பிரமாண புத்தகங்கள், சங்கீதங்கள், தீர்க்கதரிசி புத்தகம், இதெல்லாம் இயேசுக்கு தெரியும். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல புதிய ஏற்பாடு இல்லை. அப்ப சொல்ல இதெல்லாம் தெரிஞ்சவங்க தேவர்கள் தான். அன்னைக்கு பஞ்சாகமத்தையும் வாசிச்சு மனனம் செய்யும் போது அவர்கள் தலைவர், அவங்களுக்கு ரபின்னு சொல்றாங்க. யூதர்கள் ரபி, தலைவர்கள், பிரசங்கிமார். அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, என்ன ரபின்னு அழைக்காதீங்க அப்படின்றாரு. இல்ல, அதை விட மேலானவர். அது சில பேர் என்ன ஆண்டவரே சொல்லியிருக்காரு பாருங்க, என்ன ரபின்னு. இல்ல, ஆண்டவர் ரபிங்கிறது ஒரு மட்டம், அதை விட மேலானவர் அவர். அவர் அந்த கோணத்துல சொல்ல, நம்ம ஆட்கள் இந்த கீழான மட்டத்துல தானே பேசுவாங்க. அதை ஆண்டவர் இங்க மென்ஷன் பண்றாரு. 30 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருப்பீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவிற்கு செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனேயானால் நீங்கள் என்னை விசுவாசியால் இருந்தாலும் பிதா என்னிலும் நான் என்னிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் இயேசு என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினால அப்ப தேவன் இயேசு நான் தேவ குமாரன் சொன்னது தப்பில்லை. அவங்க வேற விதமா பாக்குறாங்க இயேசு. அவங்க இயேசு யாரா பார்க்கல, தேவ குமாரனா பார்க்க. அதனாலதான் அவர் சொல்லும் போது அடிக்கடி சொல்றாரு, என்ன தெரியுமா? அடிக்கடி இயேசு சொல்றாரு, நாங்க சொல்லுவோம், நீ பிலிப் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு அவர் சொல்றாரு, நீ இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறாய். அப்படி கேட்டுட்டு தான் ஞானஸ்தானம் கொடுக்குற. அப்ப ஞானஸ்தானத்துல முழு காரியம் வேண்டாம்,
ஞானஸ்தானத்துல ஒருத்தன் ஞானஸ்தானம் கொடுக்கறது என்னது? பாவங்களை மன்னிச்சாரு, அதுக்காக ஞானஸ்தானம் கொடுக்கறது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு விசுவாசிக்கிறவனுக்கு தான் ஞானஸ்தானம். ஆமென். இது அது புரியுது இல்ல? இயேசுவை முழுமையா நாங்க ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். அப்பதான் தேவன் நாங்க ஏற்றுக்கொண்டதுக்கு சமம், பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட இருக்கிறதுக்கு சமம். அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் பவுல் திரும்பவும் அதை ஞாபகப்பட அதர்சனமான தேவனுடைய தச்சுருவம் இன்னும் கொஞ்சம் நாங்க பார்க்கலாம். அதனாலதான் யோவான் 10:30 சொல்றது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். யோவான் 10:38 அவர் சொல்றாரு என்னது? யாதிருந்தா பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரிகளை. அப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் என்னை விசுவாசியாது இருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கு. அப்ப பிதாவும் தேவனும் வேற வேறையா? எப்படிங்க சொல்ல முடியும் இயேசு வேற பிதா வேற? பிதாவும் நானும் ஒன்னா இருக்கிறோம். பிதாவும் நானும் ஒன்னா இருக்குன்னு சொல்லும் போது பிதா வேற இயேசு வேற. பிதா வேற இயேசு எப்படி ஆக முடியும்? அப்ப நாங்க யாரை வணங்குறோம்னா ஒரு தீர்க்கதரிசியையும் பிதாவையும் வணங்குறோம். அப்ப இயேசு வர தேவையில்லையே பூமிக்கு? பிதாவும் நானும் ஒன்னா இருக்கிறோம். பிதாவும் நானும் ஒன்னா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மேலும் பார்ப்போம். 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறத நீ விசுவாசிக்கிறது. இப்ப யாரை போக்கஸ் பண்ற? இப்ப நான் அதர்சனமான தேவன், அவரும் இயேசு சமமான அதர்சனமான தேவன். பவுல் கொலோசியருக்கு எழுதுறாரு, அதர்சனமான தேவன் யார்? பிதாவும் இயேசு. அவர் சொல்றாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறத நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடன் சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரை இந்த கிரியைகளை. இதுக்கு மேல என்ன வசனம் இருக்கு? என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதா. அவர் சொல்லல நான் பிதா கிடக்கிற வாசம் இல்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதா. திரும்ப வாசிங்க. இட்ஸ் குட் வேர்ட். நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிடம் இருக்கிறதை நம்புகிறேன். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை முதல்ல அப்ப நாங்க நம்ப வேண்டியது என்ன? பிதாவும் இயேசுவும் ஒண்ணு. பிதா இயேசு அவங்க 2 பேரும் ஒண்ணுன்னு நாங்க நம்பணும். ஆமென். அப்படி இல்லைன்னா பிதா செய்யற காரியத்தையாவது நம்பணும். ஆமென். அப்ப புரியுது? அப்ப சொல்ல நான் செஞ்ச நல்ல காரியங்களாவது பாருங்க அப்படின்றாரு. ஆமென். ஆமென். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த வசனம் நாங்க வாசிப்போம். 20வது. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எந்த நாளில்? அந்நாளிலே. எப்ப? இந்த சீசன் பரிசுத்தாவியானவர் வருகிறான்னு சொல்றார் இல்லையா? பரிசுத்தாவியானவர் வந்து உங்களுக்குள்ள இருக்கிறதுங்கிறது அர்த்தம் என்னன்னா, பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் போது அவர் யாரை குறித்து சாட்சி கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு? இயேசு. அப்ப இயேசு வெளிப்படும் போது யார் வெளிப்படுவார்? பிதா. அதனாலதான் இங்க சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீங்கள் இல்ல 20வது நான் என் பிதாவிலும் இயேசு பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிடம் இருக்கிறதை அந்நாளில். ஆமென். அப்ப நாங்க அறியறது எப்ப? பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு இயேசுவை குறித்து தான் விளக்கப்படுத்துவார். இவன் இந்த கேட்டகரி நமக்கு தெரியாததுனால நாங்க எப்பொழுதுமே பார்க்கிறோம் இயேசு 3வது நபராக தான் பார்க்கிறோம். புரியுதுங்களா? சோ பிதாவுக்கும் இயேசுக்கும் ஒரே கண்ணோட்டம் தான். ஒழுக்க ரீதியாக எல்லாமே பிதாவும் இயேசு எப்படி பார்க்குறாங்க? ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். அதுல எந்த வித வித்தியாசம் இல்லை. ஆமென். ஆமென். ஸோ அதனால தான் என்னை கண்டவன் பிதாவை கண்ட. அப்ப நாங்க பிதாவை காண்றதுக்கு என்ன செய்யலாம்? இயேசுவை கண்டா பிதாவை கண்டதுக்கு சமம் இல்லையா? அப்ப 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல திமோத்திக்கு எழுதும் போது பவுல் எழுதுறாரு இப்படி. 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது
அன்றியும் மெதுவா வாசிப்போம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியம் மிஸ்ட்ரி யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே ஆ. மகா மேன்மை உள்ளது. ஆ தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆ ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், ஆ தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்ப இயேசு அவர் என்ன சொல்றார்? மாம்ச சரீரத்தில் தேவன் வந்தார். அந்த வசனத்துல அர்த்தம் என்ன? மாம்சத்தில் சரீரத்தில் இயேசு வந்தார். அப்ப நாங்க இயேசு வந்து கடவுளை பார்க்க முடியாதுன்னு சொல்ல காரணம் என்னன்னா, நாங்க பார்க்கிற விதம் வேற. ஆனா இயேசு சொன்னார் நான் தான் தேவன். மாம்ச சரீரத்தில் வந்த இயேசு, மாம்ச சரீரத்தில் வந்த இயேசு தேவன் தான் மாம்ச சரீரத்தில் வந்தார். ஆமென். அதனாலதான் சொல்ற தேவன் அதர்சனமாய் இருப்பதால், புரியுதுங்களா? அதர்சனமாய் இருப்பதால். உபாகமம் 4ஆம் அதிகாரம், உபாகமம் 4ஆம் அதிகாரத்துல தேவனுக்கு, அதாவது தேவனுக்கு எந்தவித உருவமும் இல்லை. உபாகமம் 4:15. கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களோடே பேசின நாளில் ஆ, நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆமாவா இல்லையா? அவங்க என்ன காணல ரூபத்தையும் காணவில்லை. அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுது? எந்தவித உருவமும் காணல. இந்த ரூபம் அதர்சனமான ரூபம், தச்சு ரூபம். தச்சு ரூபம்னா ரூபம். அப்ப அவங்க அந்த வசனம் இதான். நாங்க இந்த ரூபம் வந்து இப்ப இந்த காலத்துல ரூபம்ங்கிறது சிலைகளை சொல்றது. ஆனா அன்னைக்கு என்ன வந்து அது ரூபம். ரூபம்னா அப்படி ஒரு ரூபத்தை காணல. அவங்க யார தேவனை அவங்க காணல. ஆமாவா இல்லையா? 4:15, 16, 15, 16, 17, 18 வாசம். ஆகையால் ஆ. நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆணுருவும் பெண்ணுருவும் ஆ, பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆ, ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும் ஆ, பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணிகளின் உருவும் ஆ. பூமியில் தண்ணீரில் உள்ள யாதொரு மனுஷத்தின் உருவமாய் இருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காத படிக்கும். ஆ. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் வானத்தின் கீழேயும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காத படிக்கும். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். புரியுதுங்களா? அப்ப இங்க அவர் சொல்றாரு, நல்லா கேட்டுங்க. கர்த்தர் ஒரேவிலே அக்கினியின் நடுவிலே உங்களோடு பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தை, அப்ப என்னத்தை கண்டாங்க அவங்க? வார்த்தை. உருவம் இல்லாத தேவன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுபோல ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆணரும், இங்க நிறைய நேரங்கள கேத்தலிக்ல சொல்றது இல்ல, அவங்க சொன்னது மிருகங்களை செஞ்சு வணங்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. கேத்தலிக்ல சொல்லுவாங்க உருவம் வணக்க கூடாதுன்னு சொல்லும்போது இல்ல உருவம் வளர்க்க கூடாதுன்னு சொல்ல இல்ல, இந்த மிருகங்கள் அதுகளை வணக்கக்கூடாது, மனுஷன் உருவம் செய்யலாம். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? நீங்க என்ன செய்யலாம்? ஆணுருவும் பெண்ணுருவும். நீங்க மரியாதை ரூபமா செஞ்சாலும் சரி, யோசேப்ப ரூபமா செஞ்சாலும் சரி, வேற எந்த புனித உருவமா செஞ்சாலும் அது பாவம். அது இணை வைக்கும். ஏன்னா இறைவனுக்கு என்ன இல்லை? உருவம் இல்லை. அப்ப இந்த உருவம் இல்லாத தேவன் இல்லாததுனால இவங்க என்ன நடக்குதுன்னா, அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க ரொம்ப மோசமா நடந்து கொள்றாங்க. ஏன்? உருவம் இல்லாத தேவன். புரியுதுங்களா? அப்ப தேவன் டிசைட் பண்றாரு இவங்க என்ன பண்றாங்க. சோ யாத்ராகமம் 33ல மோசே தேவனை பார்க்கறான். மோசே தேவன் முகத்தை பார்க்கறானா? இல்ல, பின்பகுதியை பார்க்கறான். ஓ, உண்மையிலே அது ஒரு விசேஷமான ஒரு காரியம். யாத்ராகமம் 33 20வது வசனம். அப்ப தேவன் முகத்தை யாராவது பார்க்க முடியுமா? யாரும் பார்க்க. நாங்க இயேசுவை பார்க்கறது ஒரு பெரிய விஷயம். அது தேவனுடைய கிருபை.
ஆதி திருச்சபையில யாருமே பார்க்கல. ஆனா இங்க சொல்ல முக அவர் பார்க்கிறாரு. 33 இல்லையா, 33 20 இருந்து வாசிங்க. 20, 21, 22, 23. 20 33 அதிகாரம் 20, 21, 23. நீ என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னர் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும் போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கலத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கலத்தை எடுப்பேன். அப்பொழுது என் இப்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது. ஆமென். அப்ப தேவனை காண முடியாது. இதுல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா 2 விஷயங்கள் செய்யறாரு. ஒண்ணு, கண்மலைக்குள்ள மோசையை ஒளிச்சு வச்சுட்டு அவருடைய கையால மூடுறார். நல்ல கேளுங்க, அவருடைய கையால தான் மூடுறார். ஏன்? அவருடைய மகிமைய அவன் பார்க்க கூடாது, பார்த்து அவன் செத்துருவான். ஆண்டவர் கையால மோசையை மூடுறாரு. காரணம் என்னன்னா, அவருடைய முகத்தில் பார்க்க கூடாது, முன்பக்கம் பார்க்க. ஆனா அவர் சொல்றாரு, நான் கடந்து போகும்போது கையை எடுப்பேன், பின் பக்கத்தை. அமேசிங். ஹல்லேலூயா. அப்ப தேவன் அதாவது தேவன் அப்ப மோசேக்கு ஸ்பெஷல் கண்ணை கொடுத்துருக்கு. நாட் நார்மல் ஆகி நீங்க இதை வாசிச்சு தியானிச்சு அது முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனை பார்க்க முடியாது அந்த காலத்தில். ஆனா யோவான் எழுதும்போது சொல்ல, நான் அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுடைய மகிமைக்கு ஒத்ததாய். மகிமையை கண்டோம் தான் போட்டிருக்காங்க, அவரை கண்டோம்னு இல்லை. இயேசுடைய மகிமையை கண்டோம். அண்டர்ஸ்டாண்ட்? இயேசு பூமியில இருக்கும்போது தேவனுடைய ஒத்த சாயம். எங்களுக்கு கிருபை, தேவனை பார்க்க தந்த கிருபை. நாங்கள் தரிசனத்துல காண்றோமோ அல்லது பெயர்ல எழுதுறோமோ, அதுல ஒரு கிருபை எங்களுக்கு. ஆமேன். எத்தனை புரியுதுங்களா? ஆமேன். அதனாலதான் யோவான் 1:18, ஏன்னா தேவனுடைய சரீரத்தை கண்ட ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொன்னார் இல்லையா? யோவான் 1:18. தேவனை ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பிதாவின் அவரை வெளிப்படுத்தினார். அப்ப இயேசு தான் யாரை வெளிப்படுத்தினார்? பிதா. யாரு? மோசேக்கு யாரை வெளிப்படுத்தினாரு? பின்பாவி. மோசே தேவனை காணவே, உருவம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, உருவம் இல்லாத தேவன். ஆமேன். வார்த்தையா இருந்தவர். ஆமேன். அப்ப ஒரே வியாவில் அக்கிரி நடுவுலே தேவன் கடந்து போனான்னு சொல்லி நம்ம தேவனை பார்க்கிறோங்கிறதே பெரிய விஷயம். ஆனா யோவான் எழுதும் போது சொல்றாரு, அவருடைய மகிமைக்கு ஒத்த மகிமை இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தது. ஆமேன். 6ஆம் அதிகாரம் 46 யோவான். தேவனிடத்தில் வந்தோம். அப்ப யார் வந்து தேவனிடத்துல இருந்து? தேவனை கண்டார். ஆமேன். இவரே பிதாவை கண்டார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே. அப்ப யாரு இயேசு கிட்ட விசுவாசமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம், பரலோகத்துல நித்திய ஜீவனா இருப்பார். ஆமேன். 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தீமோத்தி 6:16. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரின் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அப்ப ஒருவராய், ஒருவராய்னா ஒருவர், 3 பேரா? பிதா குமாரன் பரிசுத்தாவினா இல்ல, ஒருவராய் சாவாமை உள்ளவர்னா சாவாமை, மரணமே இல்லாதோருக்கு சேரக்கூடாத ஒளியில், அந்த ஒளிக்கிட்ட எதுவுமே சேர முடியாது. இட்ஸ் பவர்ஃபுல் ஒளி. பண்ணுகிற ஒரு மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும். மனுஷரை யாராவது அவரை பார்த்திருக்கோமா? இல்ல. காணக்கூடாதவருமா இருக்கிறவர். காணக்கூடாதவர் மனுஷனெல்லாம் பார்க்க முடியும், மனுஷங்கள்லாம் பார்க்க முடியாது. அவருக்கே கனமும் நித்திய வல்லமை உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்ப 1 யோவான் 4:12, 1 யோவான் கடைசி புத்தகத்தை பாருங்க. 1 யோவான் 4:12.
தேவனை ஒருவரும் ஒருபோதும் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்றோ அவருடைய அன்பு நமக்கு பூரணம். அப்ப எங்க கிட்ட எப்படி தேவனை பார்க்கலாம்? யாரும் எங்களை பார்க்கலாம், ஆனா எங்களை பார்க்கும்போது தேவனை பார்க்கலாம். ஆமென். ஆனா அப்போஸ்தலர் பவுல் இதை கண்டுபிடிக்கிறாரு, தேவனை எப்படி பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:44. 1 கொரிந்தியர் 15 உயிர் தெழுந்த இயேசுவை பத்தி பேசுற வசனம் தான் 1 கொரிந்தியர் 15. 15:44. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். அப்ப அப்ப எங்களுக்கு இருக்கிற 2 சரீரம், ஜென்ம சரீரமும் ஆவிக்குரிய சரீரம், இந்த 2 சரீரம் இருக்குது. ஆனா நாங்க தேவனா பார்க்க போறது எந்த சரீரம்? ஆவிக்குரிய. ஆமென். அப்ப எங்களோட கண்கள் ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது நாங்க இயேசுவை பார்க்கலாமா? அவரோட மகிமை காணலாமா? எஸ். ஆமென். பிலிப்பியர் 3:21. பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய இப்ப எந்த சரீரம்? இந்த சரீரம் அற்பமான சரீரத்தை தம்முடைய மறுரூபப்படுத்துவார். அப்ப நாங்க அப்படி மறுரூபப்படுத்தும் போது நாங்க இயேசுவை பார்ப்போம். இயேசு வரப்போகிறாரா? எஸ். நாங்க பார்ப்போமா? எஸ். ஆனா அந்த இயேசு வருகிறதுங்கிறது தான் நிறைய சிக்கல்கள் இருக்கு இல்லையா? இப்ப சாரி, இப்ப இந்த நெருப்பெருஞ்சோன்னா சொல்லியாச்சு இயேசு வரப்போறாரு. பட் அவர் வர கிட்ட நெருங்கிட்டு அது உண்மைதான். பட் இதுதான் காரணம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க அவரை பார்க்கறதுக்கு இந்த சரீரங்கள் மாறணும். ஜென்ம சமம் சரீரம் இல்லாம போயிட்டு ஆவிக்குரிய சரீரம் உருவாகும். அற்பமான சரீரம் இல்லாம போயிட்டு இந்த மகிமையின் சரீரத்துக்குள் ஒப்பாக மாறணும். அப்ப நாங்க மாறும் போது நாங்க தேவனை பார்க்கணும். அல்லேலூயா. அது எப்படின்னா, பிதா இயேசுவை அனுப்பி அந்த இயேசு எப்படி மகிமையின் சரீரமாக தேவனோடு கனெக்ஷன் ஆகிட்டே இருந்தாரோ அதே போல நாங்க அவரோடு கனெக்ஷன் ஆகணும்னு விரும்புறாரு. ஆமென். இப்ப சேனல் கரெக்டா இருக்கணும். 2 சேனல் இல்லையா? இல்ல இங்க இருக்கிற சேனலும் இப்ப நான் டயலாக் சிம் போட்டா தான் என்னது டயலாக் நெட்வொர்க் எனக்கு ஒர்க் பண்ணும். அப்ப தேவன் அதுக்கு ஒப்பிடல. தேவனுக்கும் எங்களுக்கும் கனெக்ஷன் ஆகுனா இயேசுவோட இணைஞ்சுதான் போகணும். இஸ் அ நெட்வொர்க். ஆமீன். எல்லாருக்கும் நெட்வொர்க் யார்? இயேசு தான். ஆமீன். அவரோடு நாங்க இணையும் போது பிதாவோட நாங்க இணைகிறோம். ஆமீன். அப்பதான் சரீரம் அற்பமான சரீரம், நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவரை தரிசிக்க 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, அப்ப யோவான் எழுதும்போது என்னது? இப்ப நான் 1 யோவானே தான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன். யோவான் சேம் யோவான். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னும் இனிமே எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் யார்? இயேசு வெளிப்படும் போது இயேசு இருக்கிற வண்ணமாகவே நாம் இயேசுவை தரிசிப்பதனால் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க தேவனுடைய பிள்ளைகள்? அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகார உரிமை கொடுத்திருக்கிறார். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, எங்களுக்கு தெரியாது. ஆகிலும் இயேசு வெளிப்படும் போது இயேசு இருக்கிற வண்ணமாகவே நாம் இயேசுவை தரிசிப்பதனால் இயேசுக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த அவருங்கிற இடத்துல நீங்க இயேசுன்னு போட்டாலும் அந்த வசனத்துடைய அந்த அந்த முழுமையோட அது தெரியாத. இந்த அவருங்கிறது நமக்கு ஒரு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ற மாதிரி
பாருங்க, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் இயேசு வெளிப்படும் போது இயேசு இருக்கிற வண்ணமாகவே நாம் இயேசுவை தரிசிப்பதனால் இயேசுவுக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாங்க அவருங்கிற வசனத்தை பைபிள் ட்ரை பண்ணோம். இன்னும் நிறைய பைபிள டிரான்ஸ்லேஷன், நிறைய பேர் பைபிள் டிரான்ஸ்லேஷன் விருப்பம். ஏன்னா இங்க அதுக்கு காரணம்னா அவன் நினைக்கிறாங்க இது மாற்றவே கூடாது. மாற்ற சொல்லல, தெரிஞ்ச மொழியில பேசுவோம். பல வருஷத்துக்கு முதல் இருந்த மொழிக்கும் இப்பயும் நிறைய வித்தியாசம். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா மொழி இன்னைக்கு எத்தனை பேருக்கு புரியுது? அதர்சனமான தேவன், அதர்சனமான தேவன் என்ன அபி? நபிகிட்ட கேட்கிறேன். ஏன்னா அவங்க தான் இந்த ஜெனரேஷன் கஷ்டமா இருக்குது. பார்க்கல அது அதர்சனமா. தமிழ் ரொம்ப 100 வருஷம் தமிழ். இப்ப நாங்க எப்படி சொல்லலாம்? பார்க்க முடியாத தேவன், உருவம் இல்லாத தேவன், இல்லையா? தமிழ் 100 வருஷத்துக்கு முதல் இருந்த தமிழ் இப்ப நாங்க இலகு தமிழ்ல வரும்போது தான் இந்த வசனங்கள் ஏசுங்கிறத போடாம அவர் போட ஏன் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இதை சுருக்கிறதுக்கான தெரியல. ஏன்னா ஏசுனே போட்டிருக்கலாம். எங்களுக்கு தேவை ஏசு தானே. ஆமே. வெளிப்படுத்தின விசேஷம் 22:4. அவருடைய ஊழியக்காரர், இயேசுடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில் இருக்கும். இப்படி நாங்க வாசிப்போம். நம்மள 22:4. இயேசுடைய ஊழியக்காரர் இயேசுவை சேவித்து இயேசுடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். இயேசுடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில், அவருடைய இயேசுடைய நாமம் நெற்றிகள். சோ அவர் அதர்சனமான தேவனுடைய விளங்கிச்சா? கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல 1:15 நாங்க இப்ப எந்த வசனத்தை பார்த்தோம்? அவர் அதர்சனமான. இப்ப அடுத்த புதன்கிழமை நாங்க பார்ப்போம் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமான். இன்னைக்கு ஒரு வசனம் தானே பார்த்தோம். அப்ப அடுத்த கிழமை புதன்கிழமை சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமான். அப்ப எல்லாத்துக்கும் முந்தின பேருமானவர் யாரு? அப்ப அது பழைய ஏற்பாடோட ஒப்பிட்டு அந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னு நாங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணு. கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. நீர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமானவர். இயேசுவே, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இயேசுவை பற்றி அவர் எங்களுக்கு விளக்கம் அளிப்பார், இயேசுவை வெளிப்படுத்துவார். அப்பொழுது நாங்கள் பிதாவை காண்போம் என்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த நாளில் பிதாவை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி. பிதா எவ்வளவு அன்பு வைத்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு எங்களுக்கு கொடுத்து அவரை நாங்கள் தரிசிக்க வைத்ததுக்காக நன்றியா அப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே ஆவிக்குரிய கண்களை திறந்து இயேசுவை காண உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.